கனமழை காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை தரைத்தளம் முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. அதனை அகற்ற இதுவரையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அங்கு தேங்கியுள்ள மழைநீரால் குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மக்கள் என்ன அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? மேலும் அங்கு நடவடிக்கை எடுக்க யாரும் வரவில்லையா அவர்கள் புகார் தெரிவித்தது போல? ஆசினி வணக்கம். தற்போது பார்க்கின்ற காட்சி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனை கீழ்தளம் முழுவதும் தற்போது சேரும் சகதியாக காட்சியளிக்கிறது. இந்த சேரும் சகதியில் தான் நடந்து மேல் தளத்தில் உள்ள பிரசவத்துக்கு நோயாளிகள் செல்லும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புறநகர் பகுதியில் கனமழை காரணமாக 2 நாட்கள் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் இந்த பகுதி மட்டுமில்லாமல் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த நிலையில் நேற்று தினமே மழையின் அளவு குறைந்தது. இன்று வரை மழை இல்லாத காரணத்தாலும் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் தேங்கின தண்ணீர் தற்போது இல்லாமல் காட்சியளிக்கிறது. ஆனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி அருகாமையில் அமைந்துள்ள குரோம்பேட்டை பொது மருத்துவமனை தான் தற்போது கீழ்தளம் முழுவதும் தண்ணீர் வற்றியுள்ளது. ஆனாலும் இந்த கீழ்தளம் முழுவதும் தற்போது சேரும் சகதியாக காட்சியளிக்கும் நிலை தான் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கீழ்தளத்தில் இருந்த பிரசவ வார்டை முதல் தளத்தில் மாற்றியுள்ளனர். ஆனால் கீழ்தளத்து வழியாக அந்த சேரும் சகதி நடந்தால் அந்த நோயாளிகளும் அவரது உறவினர்கள் நடந்து செல்லும் நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழ்தளம் முழுவதும் இப்போது ஒரு கடுமையான சேர் சகதி இருப்பதால் நோயாளிகள் மட்டுமில்லாமல் அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். அதாவது மருத்துவமனை சார்பில் சொல்லணும்னா ஒப்பந்த பணியாளர் இந்த தூய்மை பணியாளர் ஒப்பந்த மொழியில் தான் இது கிளீன் பண்ணி வருகிறோம். ஆனால் போதியமான ஒப்பந்த பணியாளர் இல்லாததால் இந்த பணியில் தற்போது தோல்வி ஏற்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகமான ஒப்பந்த பணியாளர் வர வைத்து அந்த தூய்மை பணியாளர்கள் அடுத்த பணியாக இதை கிளீன் செய்து விடுவார்கள் என தகவலை தெரிவித்துள்ளனர். ராசினா, விவரங்களுக்கு நன்றி கந்தன்.